ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா இது வந்து டீப் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோண்டு எண்ணெயில் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தாங்க இருக்கும். அதில் தாங்க நான் டீப் ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக மீன் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 மீன் போட்டேங்க. அப்புறம் 2 மீன் கம்மியாக போட்டேன். அப்புறம் 3 மீன் கம்மியாக போட்டேன். அப்புறம் 4 மீன் கம்மியாக போட்டேங்க. அந்த மாதிரி கம்மி பண்ணியே போட்டு ஃபுல்லாக மீனும் வறுத்து எடுத்துருவோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் எடுக்குங்க. ஒன்று சொல்லுவாங்க தெரியுமுங்களா, எதுவுமே ஈஸியாக வந்து நம்ம வந்து அடைஞ்சிட முடியாது, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் விஷயத்தில் தாங்க நான் வந்து உண்மைன்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி நம்ம வந்து ஒரே நேரத்தில் டீப் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துடலாங்க. ஆனால் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதை 4 வாட்டியாக போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரம் எடுக்குது. நேரம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டால் தாங்க மிச்சம் பிடிக்க முடியும். மிச்சம் பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எண்ணெயை எப்படி மிச்சம் பிடிக்குதுன்னா இந்த மாதிரி பண்ணி தாங்க மிச்சம் பிடிக்கணும். மீதி எண்ணெயை அப்படியே தூக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பதுக்கி வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுதுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மிச்சம் பிடிக்கவே கூடாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டால் தான் அதையும் மிச்சம் பிடிக்க முடியுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வறுத்து எடுக்கும்போது தாங்க அதையும் நம்ம மிச்சம் பிடிச்சி எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாவுமே எண்ணெய் வாங்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனநிலைமையை தாங்க உடைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சா ஸ்டோர் பண்ணால் ஏன் நம்ம சம்பாதிக்காமல் இருக்கோமா? அப்படி இல்லைல்ல. மீன் வாரத்தில் ஒரு நாள் வறுக்கிறோம், இல்லை 2 நாள் கூட வறுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை மிச்சம் பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? அந்த எண்ணெயை இதுக்கு தாங்க சொல்லுவாங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா உடம்பு வந்து கெட்டு போய்டும்னு சொல்லுவாங்கள்ல. அது முக்கியமாக அந்த எண்ணெய்க்கு தாங்க பொருந்தும். அந்த எண்ணெயை வச்சு தாங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஹோட்டல் ஃபுட்டில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எண்ணெய் தாங்க பிரச்சனை. இதை நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா புது எண்ணெயை ஊற்றி சூப்பராக வறுத்து எடுப்போங்க. அதனால் நல்லது. பார்த்திங்கன்னா இவ்வளோ மீனும் வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு எண்ணெய் வந்து மிச்சம் இருக்குங்க. இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸியாக தூக்கி ஊற்றிடுவேங்க. இதுவே 1/2 லிட்டர் எண்ணெய் நான் வாங்கியிருந்தேன்னா யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் மனசு வராது. நானும் ஸ்டோர் பண்ணி தாங்க வைப்பேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம மனநிலைமையை உடைக்கணுங்க. நாங்கள் உடைச்சிட்டோம்னா நம்ம வந்து இப்படி தான் செஞ்சோன்னா உடம்புக்கு நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.